நீரே மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரை எங்களை கொண்டு வந்து சேர்த்தமுடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்து எங்களோடு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் மகிமையினால் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவரே தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே we welcome your presence in our midst, of Father Lord. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இல்லாத இந்த ஆராதனை ஆண்டவரே எதுவுமே இல்லை. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமை உள்ளவர் சிங்காசனத்தில் வீற்று இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ சிருஷ்டிகளுக்கு எஜமானர். ஆண்டவரே நீ தூய ஆதி தூயவர். உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆவியான தேவ
துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் உங்கள் மகிமையால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் ஆண்டவரை உற்சாகமா ஆராதிக்க வந்திருக்கீங்க? சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு நிலை பெயராது இருக்கும் என்று உண்மையில் மனது இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாதா? அவர் கிருபை நம்மளை விட்டு எப்பவுமே விலகாது. அல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இந்த ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமான. கரங்களை தட்டி பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. மலைகள் மலைகள் விலகி போனாலும் சந்தோஷமாய் பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். ஒரு விசை கூட மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். என் வாழ்வில் என் வாழ்வில் என்று போல் வலுவாமல் என்னை என்று என் வாழ்வில் என்றும் என்று போதும். சேர்ந்து சொல்லுவோம். மலைகள் விலகி போனா பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் என் வாழ்வில் என்று போதுமான என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதும். சேர்ந்து பாடுமா. மலைகள் விலகி போனால் பர்வதங்கள் பெயர்ந்து போனால் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் ரொம்ப சோகமா பாடுற மாதிரி இருக்கு. ஆமென். இதுல ஒரு சரணம் இருக்கு. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மளை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஆமென். நம்மளை வாழ்க்கையில யார் விட்டு போனாலும் ஆண்டவர் விட்டு போக மாட்டார். ஆமென். கூட இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இருப்பார்னா கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுட்டு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் காலையில ரொம்ப சீரியஸாலாம் அப்படி கண்ண மூடிலாம் ஆராதிக்க வேண்டாம். ஆமென். நல்ல உற்சாகமா ஆண்டவரை பார்த்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆமென். அப்ப நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால ஆண்டவர் இந்த சாங்ல கிளீனா இருக்கு. அந்த ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். சில நேரத்துல நம்ம தான் பார்க்கும்போது ஆண்டவர் விட்டு போயிட்டாரோ இல்ல கை விட்டுட்டாரோ இல்ல ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ இப்படின்னு தோணும். ஆமென். ஆனா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல நம்மளை விட்டு விலகாம நம்ம பாதுகாக்கிறது இவன். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லலாமா?
மறுபடியும் இதை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், ஜீவன் தந்த என் வாழ்வில் என்று போதுமானவர், போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான. சேர்ந்து பாடுவோம். மலை விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்த. ஒரு விசை கூட. மலை போனா, பர்வதங்கள். சந்தோஷமாய் பாடுவோமா? விலகி போனா, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் இரக்கம் மாறாது எந்த. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, அவர் இரக்கம் மாறாது எந்த. ஒரு விசை கூட. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம். சேர்ந்து பாடுவோம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். தாழ்மை உள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை மாற்றி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மை உள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர்
ஆத்துமனேசரேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் முகமுகமாக முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமா ஆத்துமா பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆத்துமா பாடிடு ஆத்துமனேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் போற்றிடும் ஒரு விசை கூட ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே ஆத்துமா பாடி ஆத்துமனேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் சேர்ந்து சந்தோஷமாய் பாடுவோம் போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் சேர்ந்து பாடுவோம் ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசு துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் போற்றிடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் என்னுள்ளம் ஒரு விசை கூட ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆத்துமா பாடி சந்தோஷத்தோடு பாடுவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே சந்தோஷத்தோடு பாடலாமா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே
சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதுநலம் நம் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் தேவாதி தேவன் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயம். எனவே குதூகலம் குதூகலம் இயேசுவின் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சந்நிதானம் ஆனந்தம் 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 ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதம். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நொடி பொழுதில் நம் மறுரூபமாகி மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கரங்களை தட்டி பாடுவோம் சந்தோஷமாய் அவருடைய சன்னிதானத்தில் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் 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 என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தில்.
உற்சாகமாய் பாடுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதம் ஆனந்தம் 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 ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசு. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆத்துமனேசரேசுவே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம், போற்றிடும் போற்றிடும் என்னுள்ளம். ஒரு விசை கூட ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவை ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவை துதித்திடும் என்னுள்ளம், போற்றிடும் போற்றிடும் என்னுள்ளம். ஒரு விசை கூட துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆத்துமா பாடி நம் ஆத்துமனேசர் இயேசுவையே இயேசுவையே ஆத்துமா பாடிடுவே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம். ஒரு விஷயம் கூட துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றோ. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதித்திடும் போற்றிடும் போற்றிடும் என்னுள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம் என்றோ. சேர்ந்து பாடுவோமா? என் முழு உள்ளம் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே, என்றென்றும் என் முழு உள்ளம் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஆத்துமா ஆத்துமா பாடி ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை துதித்திடும் என்னுள்ளம், போற்றிடும் போற்றிடும் என்னுள்ளம், துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும். ஒரு விசை கூட ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர்
நன்மைகளை செய்திருக்கிறார். இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் போற்றிடும். ஒரு விசை கூட சத்தமாக ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? எங்கள் ஆத்துமாவை பாடிடுது நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் போற்றிடும் என் உள்ளம் என்றோ, துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றியுள்ள இருதயத்தோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மாவும் நீ செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் உம்மை நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆத்தும நேசர் இயேசு, ஆத்தும நேசரை பார்த்து ஆத்துமா பாடி, ஆத்தும நேசர் ஆத்தும துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் போற்றிடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவர். நம்ம ஒரு விசை திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருஷம் தொடங்கி 5 மாதங்கள் கடந்து விட்டது. ஃபுல் ஆண்டவர் நம்ம கிருபை, அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டது. நம்ம வழியில போகும்போது, உட்காரும் போது, நடக்கும் போது, நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது அவருடைய கிருபை நம்மளை பின்தாங்கி நடத்தினது. அவருடைய கிருபை காய் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்துவோமா? அவர் நாமத்தை உயர்த்தி நீ சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஒரு விசை கூட ஆண்டவரை நன்றி ஏசப்பா, நன்றி உள்ள இருதயத்தோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் நாவுகள் நீர் கொடுத்தாலும் போதாது ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ ஆண்டவரே. அவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மை செய்த தேவனுக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவர், எனக்கு வல்லவராய், எனக்கு ரொம்ப நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய், ரொம்ப நல்லவராய்
இருப்பவரே. கரங்களை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அவரை பார்த்து, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? இயேசுவே நீ நல்லவர். நாம் உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவராய் இருப்பவர். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து பாடுவோமா? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே நீர் நல்லவர். சபையோரெல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடுமா? நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலே எங்களுக்கு துணையாயிருந்த தேவன், துணையாக நின்றீர். எனக்கு வல்லவராய், எனக்கு ரொம்ப நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடை பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அவரை பார்த்து, ஆண்டவரே உங்க நாமம் உயரட்டும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? உம் நாமமே உயரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நாமம் உயர் இன்று மேன்மை அடையணும், இன்று மேன்மை அடைய பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து இந்த பரலோக தேவனை, அந்த ஜீவனுள்ள தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நம் ராஜாவை கரங்களை உயர்த்தி பாடுவோமே. ஹalleluya, 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 ஹalleluya. சத்தம் போதாது, சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஹalleluya, ஹalleluya, கூட இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சத்தமாய் பாடுவோமா? உங்களுக்கு பலன் கொடுத்த தேவனை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நீர் கொடுத்த பலத்துக்காய் நன்றி.
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், நமக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் அவர். இதுவரை ஜீவனுள்ள தேவன் அவர், ஜீவிக்கிற தேவன் அவர். அவர் நேற்றும் என்றும் என்றென்று மாறாத தேவன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை பகுதியிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினதுக்காய் நன்றி ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரிச்சுட்டே ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? என்ன கஷ்டம் பாடிருக்கலாம், எல்லாம் அப்படி பின்னால வச்சுட்டு முகத்தை கொஞ்சம் புன்சிரிப்போட இருங்க. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி நல்லா இருக்கீங்களான்னு கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கையை நல்லா ஷேக் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் இல்ல, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் கேட்கிறேன், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் பல்லு கொஞ்சம் 32 காட்டலனாலும் ஃப்ரெண்ட்ல இருக்கிற பல்ல காட்டி கொஞ்சம் சிரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லே. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ல பல்லு இருக்கு. எல்லாரும் சிரிச்சு ஒரு ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா, நம்ம வாழ்க்கை துக்கம், பாடு, போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் சூழ்ந்து நின்றாலும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சினா பிதாக்களுடைய, முன்னோர்களுடைய அத்தனை சாட்சிகளும் நமக்கு முன்னாடி நிற்கும் போது பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு முன்னோக்கி ஓடும் போது ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக அடிமை இந்த இடத்துல கொண்டு வந்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது, சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நீங்க அப்படியே ஜெபத்தோடு கூட ஒரு பாடல் 2 அடிகளை பாடி உங்களுக்காக நான் பாடி, அதுக்கு அடுத்தது நம்ம ஜெபத்து இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஒரு புதிய பாடல், ஆனால் அது பழைய பாடல். ஆமென். நம்ம சபைக்கு புதிய பாடல், ஆனா அது ரொம்ப பழைய பாடல். ஸ்கிரீன்ல போட முடியுமா? அனுப்பி விட்டுருக்கேன் பாருங்க. என்னோடு கூட பிள்ளைகள் 2 பேர் சேர்ந்து பாடும்படியா அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாமல் அரணானீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாமல் அரணானீரே. கண்ணியில் வேளா கண்ணின் மணி போல் கண்ணை மின்மேல் பதித்து காத்திரே. கண்ணியில் வேளா கண்ணின் மணி போல் கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நிந்தைகள் பழிகளும் சூழ்ந்திட்ட
பாடுங்க. நிந்தைகள் பள்ளிகள் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் பெருக்கத்தால் தவித்த வேளை, பயப்படாதே என்று நீ தேற்றினீர், பாசம் கொண்டு அழைத்தீரல்லவோ. பயப்படாதே என்று நீ தேற்றினீர், பாசம் கொண்டு அழைத்தீரல்லவோ. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். கெச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா. சந்தோஷமா. கெச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதால், போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உமை உயர்த்துவேன். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உமை உயர்த்துவேன். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. சொல்லுங்க. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாமல் அரணானீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல், கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல், கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. எல்லாரும் கண்களை மூடி, இசப்பா என்னோடு கூட பேசுங்கப்பா. ஒரு நிமிஷம் உங்க வாயை திறந்து. ரொம்ப வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் டாடி, மிகுந்த பாரத்தோடு நான் வந்திருக்கிறேன் டாடி. ஆனா நீங்க என்னோட பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை என்னை தேற்றும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசும்போது நான் ஆண்டவரை ஆற்றப்படுவேன் ஆண்டவரே. எப்படி நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை உங்களை இன்றைக்கு மகிழ பண்ணும். துக்கத்தோடு வந்திருக்கிறவர்களை மகிழ பண்ணும். வேதனையோடு வந்திருக்கிறவர்களுடைய வேதனைகளை மாற்றும். ஹல்லேலூயா. Thank you Lord. எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய அன்பான பாதத்தில், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன், உங்க பாதப்படியிலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் சரண்டர் பண்ணுகிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல உங்களுக்கு கரங்களை கொண்டு வந்திருந்தா, உங்க வலது கரத்தை கொண்டு வந்திருந்தா, நல்ல கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரா சத்தத்தையும் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க உங்களுடைய பாஷையை கேட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுமாறாக. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல். யாக்கோபு பூத்து குலுங்கி உலகத்தை பலன்களால் நிரப்பும் நாட்கள் வரும். எடுத்து வாசிக்கலாம், பார்க்கலாம். யார் எடுத்து வாசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏசாயா 37:31. ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனத்தை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் நம்ம எப்பொழுதுமே வாசிக்கிற ஒரு வசனம். ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். 27:6.
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு வேர் பற்றி. சத்தமா யாரெல்லாம் சத்தமா வாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை இதே போல ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்களா? வாசிக்கலாம், திரும்ப வாசிக்கலாம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலன்களால் நிரப்பும் நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன பற்றி? வேர் பற்றி. யாக்கோபு என்ன பற்றி? வேர் பற்றி. யாக்கோபாகிய நான் வேர் பற்றி. வேர் பற்றின பின்பு என்னை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றுவார். இஸ்ரவேல் ஒரு தேசமாய் செழிப்பான இந்த மற்ற நாடுகள் திரும்பி பார்க்கிற ஒரு இஸ்ரவேல் தேசத்தை, அதே போல என்னையும் கர்த்தர் மாற்றுவார். நான் பூத்து குலுங்கி, என் குடும்பம் பூத்து குலுங்கி, என் தேசம் நன்மையினால திருப்தியாகும். ஹல்லேலூயா. என் தேசம் உலகத்தை பலன்களால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமேன். சந்தோஷம். ஆமேன் சொல்லுங்க. இப்படி இருக்கிற விதமா நம்ம இருக்க மாட்டோம். இந்த வருடத்துல 4 மாதங்களை முடித்து விட்டோம். இனி வரும் நாட்களிலே நம்முடைய வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலன்களால் நிரப்பும் நாட்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்கி விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வேரை குறித்து ஒரு 4வது வாரத்துல உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போன வாரம் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். விசுவாசம் என்கிற வேரை குறித்து நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின், சேர்ந்து வாசிக்கலாம், தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த எல்லாரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல பார்த்து வாசிக்கலாமா? அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகள் உதிர்ந்து இதன் கனிகள் சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் எப்படி இருக்கு? என்ன வாசிக்கிறீங்க? ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. ஹல்லேலூயா. என்னடா இது ஒரு வசனம். ஃபர்ஸ்ட் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருந்தது. அப்புறம் ஒரு தூதன் வந்து, ஒரு பரிசுத்த தூதன் வந்து எல்லாம் வெட்டி போட்டுட்டான். எல்லா பிளெஸிங்ஸும் போயிடுச்சு, எல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனாலும் என்னது சொல்லுங்க, எல்லாம் ஒரு வார்த்தை, பட். ஆனாலும், ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த மரத்தின் இந்த மரத்தினுடைய வேரின் அடிமரம் மட்டும் சொல்லுங்க இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, இது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி நம்ம வாசித்தோம்? அதன் கனிகள், இலைகள் அழகாக நேர்த்தியாக ரொம்ப நெருக்கமாக கனிகள் நிறைய இருந்தது. அதனுடைய நிழலில நிறைய பட்சிகள் வந்து பங்கு கொண்டது. அதனுடைய அந்த நிழலுக்குள்ளே நிறைய நடமாடும் ஜீவன்கள் அதுல அந்த நிழலிலே அது ரெஸ்ட் எடுத்தது. இப்படி நல்ல பிளெஸிங்க பார்த்தோம். திடீர்னு ஒரு தூதன் வந்து அந்த பரிசுத்த தூதன் அந்த காரியத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டான். இப்போ அந்த மரத்துல என்ன மட்டும் இருக்கட்டுமா?
வேர்களின் அடிமரம் மட்டும் இருக்கட்டும். ஹalleluya. இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நேபுகாத், ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். நேபுகாத் என்கிற ஒரு ராஜா இருந்தார். எப்பவுமே நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க, பாபிலோன் என்கிற ஒரு பாபிலோன் தேசத்துல தொங்கு தோட்டத்தை உண்டு பண்ணின அந்த ராஜா தான் யாரு? நேபுகாத் நேச்சார். ஹalleluya. இந்த ராஜா எல்லாவற்றையும் மிகவும் ரொம்ப அழகா, உலகத்தில் அதிசயங்களிலே ஒன்றாகிய தொங்கு தோட்டத்தை உருவாக்கினவரும் இவர்தான். அவ்வளவு அழகா அந்த பாபிலோன் மாகாணத்தை அவன் கட்டி அவன் சந்தோஷமா வாழும் பொழுது அதுக்கு முன்னாலதான் தானியேலை அவர்கள் அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்க, இதே நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா தான் யாரை அக்கினி சூளையிலே போடுகிறார்கள்? நான் 10 காரியம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எத்தனை விஷயம் பேச முடியும் எனக்கு தெரியல. என்னுடைய டைமுக்குள்ள நான் முடிக்கணும். அதனால எனக்கு சீக்கிரமா நீங்க கொஞ்சம் கவனமா என்னோடு கூட இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வாதத்தோடு சுமக்க முடியாத அளவு சுமந்த ஆசீர்வாதத்தை நீங்க கொண்டு போறீங்க. எத்தனை பேர் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 153 பெரிய மீன்களை எடுத்துட்டு போகணும்னு ஆசையோட வந்திருக்கீங்க? ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோட கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்களை விசுவாசித்தா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நேபுகாத் நேச்சர் தான் தானியேலை எங்க தூக்கி போடுறாரு? அக்கினி சூளையிலே. நம்ம பாடுறோம், அக்கினியில நடந்து வந்தோம், தண்ணியை கடந்து வந்தோம். அக்கினியிலே தூக்கி போடும் பொழுது இந்த ஒரு பொற்சிலையை வைக்கிறான். அந்த பொற்சிலையை வணங்கலனா உன்னை நான் அக்கினியில போடுவேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய எழுத்து பத்திரத்தின் மூலமாக தானியேலும் அவருடைய தானியேல் கிடையாது, 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேரையும் அந்த அக்கினி, இதுல தான் ஒரு ஆள் தானியேல், இவர்களை தூக்கி உள்ள போடும் பொழுது இந்த 3 பேரும் அக்கினி சூளையிலே எப்படி உலாவினார்களா? ஜாலியா இந்த ராட்ல சுத்துற மாதிரி. நீங்க போயிருக்கீங்களா? ராட்ல எல்லாம் சுத்தி இருக்கீங்களா? குழந்தைங்களை வச்சு அப்படியே சுத்துவாங்க பாருங்க. இது மாதிரி 3 பேர் சுத்துறாங்க. 4வது ஒரு நபர் சுற்றுகிறார். அவர் தேவ சாயலில் இருக்கிற ஒருவராயிருக்கிறார். ஹalleluya. நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு? நம்ம 3 பேர் தானப்பா போட்டோம், இங்க எத்தனை பேர் சுத்துறாங்க? 4 பேர் சுத்துறாங்க. 4வது ஆளின் அந்த சாயல் தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி அவன் பயந்து அவன் சொல்றான், இவங்க 3 பேரையும் கட்டி போட்டவங்க ஒண்ணுமே இல்லாம சாம்பல் ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த 3 பேரையும் அக்கினி சூளையிலே போட்ட அந்த கட்டி கொண்டு போன புருஷர்கள் சாம்பலாய் போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இவர்கள் 3 பேரும் அக்கினியிலே உலாவி கொண்டிருக்கிறார்கள். 4வது ஒரு நபராக மனுஷகுமாரனாகிய தேவன் உள்ளே இறங்கி அவர்கள் கரத்தை பிடித்து 3 பேருமாக அந்த அக்கினியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சர் கூப்பிடுறாரு, ஐயோ 4 பேர் சுத்துறீங்க, இன்னும் எரிஞ்சு போக உள்ள தண்ணிக்குள்ள சுத்துறது மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியே கூப்பிடும் பொழுது அவர்களுடைய முடியில ஒரு பகுதி கூட கருகியோ போகவில்லை என்று வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப நேபுகாத் நேச்சர் சொல்றாரு, இனி தானியேலுடைய தேவன் தான் தேவன், இவர்கள் தேவன் தான் தேவன், உன்னதமான தேவன் இவர்தான் என்று சொல்லி அவர் ஆராதித்தான், மகிமைப்படுத்தினான், துதிச்சான், ஜனங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டான். மகா உன்னதமான தேவன், நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய மகா பெரிய வானத்தையும் பூமியை உருவாக்கின இவர்தான் என்று சொல்லி அவன் முழக்கமிட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருந்தது. இந்த பெருமை யாருக்கு தெரியும்? நமக்குள்ள இருக்கிற பெருமை எல்லாம் யாருக்கு தெரியும்? உன்னதமானவருக்கு தெரியும். ஹalleluya. நமக்கு பெருமை இல்லாதது போல நம்ம நடிக்கலாம், ஆனா நமக்குள்ளே மறைந்திருக்கிற சில பெருமைகள் நமக்கு, இன்னைக்கு என்னையா சேர்த்து தான் நான் பேசுறேன், நான் கையை எப்படி நீட்டி பேசல, அதனால எல்லாரும் புரிந்து கொள்ளணும். நமக்குள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற பெருமை நமக்கே தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹalleluya. பாருங்கள், இந்த பெருமையை தெரிஞ்சிச்சு, இவனை இப்படி பண்ணாதான் முடியும்னு சொல்லி ஆண்டவர் நினைத்தார். இவன் என்ன பண்ணணும்? வானத்திலிருந்து கீழே தள்ளுறாரு. தள்ளும் போது ஒரு மாடை போல அவன் புல்லை மேய்கிறான். 7 வருஷம் தாடி கீடி எல்லாம் வளர்ந்து, இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிங்க, ரொம்ப சுவாரஸ்யமான
எனக்கு சொல்ல தெரியல அந்த வேர்டு. நல்ல இன்பமான ஒரு அதிகாரமா இருக்கும். ஹல்லேலூயா. வீட்ல போய் எல்லாரும் வாசிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்தாலும் ஒண்ணும் இல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல. பாருங்கள், இவர் வல்லமையான தேவன், இவர் பயங்கர பராக்கிரமமான தேவன் என்று இவன் அறிந்திருந்தும் இவன் என்ன பண்றான்னு சொல்லி பாருங்க. 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, எல்லாரும் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்க வேண்டாம், பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்றும் ராஜ்யத்தின் அரண்மனையாக எப்படி 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 சொல்லுங்க, நான் கட்டின மகாபாபிலோன் போச்சு. அவ்வளவுதான். வார்த்தை வாயிலிருந்து வரவும் கீழே ஒரே போடா போட்டார் ஆண்டவர். கீழே விழுந்தான். மாடுகளை போல புல்லை மேய்ந்து 7 வருடங்கள் அந்த அந்த சூழ்நிலை மேலே தள்ளப்பட்ட பின்பு திரும்பவும் அவனுடைய என்ன அங்கே இருந்தது? வேரின் அடிமரம் அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய பெருமையினாலே, அவனுடைய பாவத்தினாலே அவனை முற்றிலும் அழித்து போடவில்லை. அவனுடைய வேரின் அடிமரம் அங்கே இருந்தது. சில நேரத்திலே நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய பெருமையினாலே, நம்முடைய பாவங்களினாலே நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த நாம் நம்மை ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைமையினாலே நம் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். அன்றைக்கு எல்லாம் இருந்தது, நடுவுல ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது எல்லாம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இல்லாமல் இருந்தாலும் அங்கே இருந்த ஒன்று, அடிமரத்தின் வேர் இருந்தது. சொல்லுங்க, அடிமரத்தின். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைமையில நல்லா வாழ்ந்தங்க, நல்லா இருந்தங்க, ஆனா இப்ப இல்லாம இருக்கிறேன். இப்ப நீங்க இல்லாம இல்ல, இனி உங்கள் அடிமரத்தின் வேர் துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சருடைய இந்த ஒரு பெருமையினால் அவன் கீழே தள்ளப்பட்டாலும் அவனுடைய அடிமரத்தின் மேல் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் 16வது வசனத்திலே, ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் எங்கே இருக்கட்டும். வேரோடு புடுங்கிட வேண்டாம்ப்பா, நான் அவனை மாற்றுவேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். வெட்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் இல்லாத சூழ்நிலைமையிலே ஒருவேளை இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு இருந்தால், ஒருவேளை நல்ல வாழ்க்கையில இருந்திருக்கலாம், இப்ப நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருக்கிறார். இருந்ததற்கும் தேவன், இல்லாமல் இருப்பதற்கும் தேவன், இனி வரப்போகிறதற்கும் அவர் தேவன். ஹல்லேலூயா. இருக்கிறதற்கும் அவர் தேவனாய் இருந்தார். ஒண்ணுமே இல்லைனாலும் இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்குகிற தேவன் அவர் நம்முடைய தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நிறைய நேரத்துல சுகத்தை இழந்து போயிருக்கலாம், பலத்தை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், அன்பை இழந்து போயிருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து பலவீனமாய் இருக்கலாம். ஆனால் இல்லாத ஒன்றிலே உங்கள் அடிமரத்தின் வேர் இன்னும் இருக்கிறது, அது துளிர்க்க போகிறது. அந்த பிக்சரை மட்டும் கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம். இப்பொழுது அந்த பிக்சரை மட்டும் போடுங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனால் அந்த வேர்களின் அடிமரம் மட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே தீர்க்க தரிசனத்திலே அவர் காட்டுகிறார். பாத்தீங்களா எப்படி இருக்கு? இது எதுல இந்த வெட்டப்பட்டிருக்கு? என்ன வெட்டப்பட்டிருக்கு? மரம் டோட்டலா வெட்டப்பட்டிருக்கு. ஏதாவது கிளைகளோ கனிகளோ இலைகளோ ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? இல்ல. இன்னும் ஒண்ணு நிறைய துளிர் விட்டது ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை போடுங்க. பாத்தீங்களா? வெட்டப்பட்ட ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைமை நம்ம வாழ்க்கையில வந்திருந்தா இந்த மரத்தை போல கர்த்தர் துளிர் விட செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லா பலனும் இழந்துட்டேன் சிஸ்டர், எல்லா பலனையும் இழந்துட்டேன் பாஸ்டர், எல்லா பணத்தையும் இழந்துட்டேன், மனசுல நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டேன், எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இனி எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க யாருமே இங்க இருக்கவே வேண்டாம். கர்த்தர் இந்த அடிமரத்தின் வேரை போல நம்மை துளிர்விட்டு வளர செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருக்கு புத்தி தெளிந்த உடனே
வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் என்ற வார்த்தையின்படி அவன் அதே விதமாக அவன் தள்ளப்பட்டான். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்திலிருந்து நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. 7 வருஷம் மிருகத்தை போல ஆண்டவர் அவனை போட்டிருந்தார். நம்ப முடியுதா பாருங்க. ஆனா அதற்கு பின்பு, அந்த நாட்கள் சென்ற பின்பு, கஷ்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது, பிரச்சனையின் நாட்கள் முடிந்து விட்டது, போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது, பலவீனமான நாட்கள் முடிந்து விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இப்பொழுது எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது இல்லை, தூங்குவதும் இல்லை என்று நீங்கள் துளிர்விட ஆரம்பிக்க போகிறீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட நம்முடைய மரம், இழந்து போன நம்முடைய சந்தோஷம், இழந்து போன நம்முடைய சூழ்நிலைமைகள் இன்றைக்கு துளிர்விட்டு எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. துளிர்விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் புத்தியில என்ன தந்துருவாரு? தெளிவை தருவாரு, ஒரு பிரைட்னஸ் கொடுப்பாரு, ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானத்தை வந்த உடனே, ஒருவேளை சில நேரத்துல நமக்கு சில ஞானங்கள் குறைவா இருக்கும். ஆனா சில ஞானங்களை ஆண்டவர் தந்த உடனே யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? திரும்ப எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி பார்த்த பொழுது வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. என்னப்பா பண்றீங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா இரக்கத்தோடு கேட்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆண்டவரை நீ ஆசீர்வதியும், ஆண்டவரை மீண்டும் என்னை துளிர்க்க பண்ணும், மீண்டும் எனக்கு சுகத்தை தாரும், மீண்டும் என்னை பலப்படுத்தும், மீண்டும் என்னை வளர செய்யுங்க, மீண்டும் என்னுடைய சந்தோஷம் இரட்டத்தனையாய் பெருகட்டும்னு ஜெபித்து பாருங்க, கேட்டு பாருங்க. வானத்தை நோக்கி ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி சொல்லி பாருங்க. அடுத்தது என்ன நடந்தது என்றால் 36ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவ்வேளையில் என் புத்தி, எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை வச்சு சொல்லுங்க, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முகக்கலையையும் எனக்கு திரும்ப வந்தது. எத்தனை பேருக்கு திரும்ப வரணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் திரும்ப எல்லாம் எனக்கு வேணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமை எல்லாம் மறையப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற ஆண்டவரை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமை ஒரு மிருகத்தை போல நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன். ஒருவேளை அவனுடைய குறைவினால் அவன் தாழ்த்தப்படலாம். சில நேரத்தில் நம்முடைய குறைவினால நம்ம தாழ்த்தப்பட்டு போகலாம். சில நேரம் சாத்தானுடைய சோதனையினால நம்ம தாழ்த்தப்பட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மேன்மையை கர்த்தர் மகிமையையும் முக களையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இழந்தது இப்போது கிடைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இழந்து போன எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வயசாயிடுச்சுங்க, இனி என்ன கிடைக்கும்? இல்ல, இனிதான் கிடைக்கும். காலை சொல்லுகிறார், 40 வயதுல சொல்றாரு, 80 வயதுல சொல்றாரு, 40 வயதுல எனக்கு இருந்த அதே பலனும் அதே ஸ்ட்ராங் எனக்கு இப்ப இருக்கு. எனக்கு கொடு அந்த தேசத்தை, எனக்கு செழிப்பான தேசத்தை கொடுன்னு சொல்லி காலை கேட்கிறார். அதே போல நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு திரும்ப உங்க பலனை தாங்க, ஆண்டவரே திரும்ப எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க, இழந்து போன சமாதானத்தை எனக்கு திரும்ப தாங்க, இழந்து போன மகிழ்ச்சி எனக்கு திரும்ப தாங்க. ஒரு 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 காரியத்துல நம்ம இழந்துட்டோம்னா அதிலே வீழ்ந்து கிடக்கிறதுக்கு நம்முடைய தேவன் விடுகிறவர் அல்ல. அதுக்கு பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு கடைசி வசனத்திலே? ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான்
யாரு இப்ப என்ன சொல்றாரு? பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில அனுபவித்த அந்த கொடுமையை அவன் எழுதுகிறான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்தி போட அவரால் ஆகும் என்று அவன் எழுதுகிறான். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு தாழ்மை, எப்பவுமே தேவனுக்கு முன்னாடி நம்ம சிறுமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றிலும் வளர 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 எது தெரியுமா கீழே போனோம்? பெருமை. பெருமை கீழே 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 போனோம். தாழ்மையும் சேர்ந்து வளரணும், அன்பு சேர்ந்து வளரணும். நான் ஒண்ணுமே இல்லை என்று தேவ சமூகத்திலே தாழ்த்துகிற ஒரு அனுபவம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட சூழ்நிலைமை இருக்காது. அதிலிருந்து துளிர்த்து வருகிற அந்த வேரிலிருந்து துளிர்த்து வருகிற வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அவங்களோடு கூட சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபத்துக்கு நாம கடந்து செல்லலாம். நோவாவுடைய அடிமரம் செழித்தது. நோவாவுடைய அடிமரத்தின் வேரிலிருந்து துளிர் விட்டது. நோவா என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் எழுதி கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகளே, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா நான் உன்னை கொண்டு நிரப்ப போகிறேன். உன் வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப போகிறேன். 8 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பூமி கொள்ளத்தை தாங்க முடியாத ஜனங்கள் இருந்தார்கள். நோவா பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். யாரும் மனம் திரும்புற மாதிரி இல்ல. ஆண்டவர் ஒரு அழகான பேழை உண்டு பண்ணாரு. பேழை சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியா எப்படி சொல்லலாம்? குட்டீஸ்க்கு கப்பல் ஒண்ணு செஞ்சாரு நோவா தாத்தா, அதை சொன்னபடி செஞ்சாரு நோவா தாத்தா. அப்படி ஒரு பாட்டு இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. கப்பல் ஒண்ணு செஞ்சாரு, அதை தேவன் சொன்னபடி எல்லாம் செஞ்சாரு. பெரிய கப்பலுங்க, சாதாரணமான கப்பல் இல்ல. ஜோடி ஜோடியா யானை ஏத்திருப்பாரு, கழுதை ஏத்திருப்பாரு, குதிரை ஏத்திருக்கிறாரு, எல்லா அனிமல்ஸையும் உள்ள ஏத்தினாரு. ஹல்லேலூயா. எப்படி ஏத்தினாரா? எவ்வளவு ஞானமா! ஆண்டவர் எப்படி சொன்னாரு? ஜோடி ஜோடியா எல்லாரையும் உள்ள விடு. அப்புறம் மத்த மனுஷ ஜோடியில ஒருத்தம் கூட கீழ்ப்படியல, மனம் திரும்பல. யாருமே மனம் திரும்பல. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு, யாருமே மனம் திரும்பல. கடைசியில இவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச நீ இத்தனை நாளும் எனக்காக பண்ண பிரசங்கத்துக்காக ஒன்னு என்ன பண்றேன், பாதுகாக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல பேழையை உண்டு பண்ணி நோவாவையும் அவன் குடும்பத்தாராகிய 8 பேரையும் ஆண்டவர் பேழைக்குள்ளே வைத்து அவர் கதவை பூட்டினார். நீ பூட்டினா திறந்துருவ. ஆமென். நீயே பூட்டினா என்ன பண்ணிடுவேன்? ஐயோ நோவா 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 கதவை தட்டுனா நீ திறந்துருவடா, அதனால நீ பூட்டாத, நீ உள்ள போ. எல்லாரையும் உள்ள போயிட்டு ஆண்டவர், நான் யோசிச்சு பார்த்தேன் வாசிக்கும் போது, ஆண்டவர் இறங்கி வந்து மனுஷனை போல வந்து இறங்கி என்ன பண்ணிருக்காரு? பூட்டியிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பேழையை அடைத்தார். வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பேழையை ஆண்டவர் பூட்டினாரு. பேழையில 8 பேர் காக்கப்பட்டார்கள். அடுத்த மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிந்து எல்லா வெளியில ஒன்னொன்னா வராங்க. இவர் அந்த மரத்தை தட்டி வெளியில எடுத்து ஒன்னொன்னா வெளியில வராங்க. வந்த பின்பு ஆண்டவர் சொல்றார், 8 பேரை வைத்து பலுகி பெருக முடியுமா? ஆனால் நம்முடைய தேவனால் முடியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் இருக்குப்பா, கொஞ்சம் மாவு இருக்குப்பா, இவ்வளவு வச்சு நாங்க சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? செத்து போக போறோம். ஆனா எப்போ கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தன்னை அர்ப்பணித்து பலிகளை செலுத்தினானோ, கர்த்தர் அவன் குடும்பத்தில் 8 பேரை கொண்டு பலுகி பெருக பண்ணி உலகத்தை நிரப்பின நாட்கள் வந்தது. ஹல்லேலூயா. 8 பேரால முடியுமா? வெட்டி போட்ட மரம், ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போன வாழ்க்கை, இனி எனக்கு வர வாய்ப்பே இல்ல. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. 8 பேரை கொண்டு ஆண்டவர் பூமியை உலகத்தை பலுகி பெருக நிரப்பினார் என்றால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமான தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா சத்தமா? ஹல்லேலூயா. 3 பேர் அவனுடைய பிள்ளைகள், சேம் காம் யாஃபேத்.
சேம் என்ன பண்றாரு? சேம் வந்து யாருக்கு தலைவர்னா இஸ்ரவேல் எபிரேயர் ஜனங்களுக்கு தலைவன். ஷார்ட்டா சொல்றேன், உங்களுக்கு தேவைப்பட்டுனா அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். காம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கிறாங்க பாருங்க, எத்தியோப்பியா தேசம், நைஜீரியன்ஸ். அவங்க மட்டும் இல்ல, அந்த எத்தியோப்பியா தேசத்துக்கே அவன் தலைவனா இருக்கிறான். கடைசியில யாஃபீத் வந்து புற ஜாதிகளுக்கு அவன் தலைவனா இருக்கிறான். இவங்க 3 பேரும் அப்போஸ்தலர் நடபடிக்கையில வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எபிரேயன் யார் தெரியுமா? பவுல். ஆண்டவர் அந்த நோபாவின் சந்ததியில் வந்ததான, அந்த சேமுடைய சந்ததியில் வந்ததான பவுல், எபிரேயனாகிய பவுலை ஆண்டவர் தொட்டு நிருபங்களை எழுதும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களும் பலுகி பெருகி நிரப்பப்பட்டது. ஆமென். இரண்டாவது, எத்தியோப்பியன் ஆகிய இந்த காம் சபிக்கப்பட்டவன் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் சபிக்கப்பட்ட அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய ஜெனரேஷன்ல ஒருத்தன் வர்றான். எத்தியோப்பியா என்கிற ஒரு மந்திரி என்ன பண்றான்? ஜஸ்மின் சொல்லுங்க. எத்தியோப்பியா மந்திரி என்ன பண்றாரு? ஆண்ட வேலையே வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போறாரு. ஹல்லேலூயா. எத்தியோப்பியன் ஆகிய கந்தேகா மந்திரி தானே, கரெக்ட் தானே? அவர் வந்து ஆண்ட வேலையை, அந்த ஞானஸ்நானத்தை தேவ ஆலயத்துக்கு வந்து ஆராதனை பண்ண வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போறாரு. மூன்றாவது, புறஜாதிகள். கொர்நேலியு புறஜாதி வீட்டுக்குள்ளே இருந்தே ஜெபித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மூலமாய் ஒரு பெரிய கூட்டத்தை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரு 8 பேர் மூலமாய் ஆண்டவர் பலுகி பெருகி பூமியை நிரப்பினார் என்றால் உங்களை என்னையும் கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அடுத்ததாக சிம்சோனை குறித்து பார்க்கலாம். சிம்சோன் என்ன பண்றார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சிறைக்கப்பட்ட அவனுடைய தலைமயிர் திரும்ப முளைக்க தொடங்கிற்று. சொல்லலாமா எல்லாரும்? சிறைக்கப்பட்ட தலைமயிர் திரும்ப, வசனம் போட்டீங்களா? முளைக்க தொடங்கிற்று. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்தவங்க கொஞ்சம் வாசிக்கலாமே. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு அது திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு. எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு. சொல்லுங்கப்பா, வாயை திறந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. அன்பா கேட்கிறேன், தாழ்மையோடு கேட்கிறேன். திரும்ப திரும்ப முளைக்க தொடங்கிட்டு. சொல்லுங்க, திரும்ப நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன், திரும்ப நான் உயிர்ப்பிக்கப்பட போறேன். இப்ப இவனுடைய பலனே எங்க இருக்கு? முடியல இருக்கு. என்ன வாய மூடி வச்சிருக்க பார்த்தா முடினே சொல்ல மாட்டேன்னு ஒரு முடிவோட இருக்கிறீங்க போல இருக்கு. சொல்லுங்க, எதுல அவனுடைய பலன் இருந்தது? முடியல. நம்ம முடின்னு சொல்லுவோம், அங்க அப்படி இருக்கட்டும், நம்ம நல்லா ஸ்டாண்டர்டா சொல்லுவோம். முடியல அந்த பலன் இருந்தது. தேவன் அவனுடைய முடியில் அந்த பலனை வைத்திருந்தார். அவன் தலையிலே அந்த பலனை வைத்திருந்தார். அவனுடைய சிரசிலே அந்த பலனை வைத்திருந்தார். சிம்சோனுக்கு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, சிம்சோனுடைய முடி வந்து நல்ல லாங் ஹேரா, அவன் வெட்டக்கூடாது இல்லையா? அவன் நசரேயன், நீ முடிய வெட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் பிறக்கும் போதே சொல்லிட்டாரு. இந்த முடி அவன் குளிச்சிட்டு இப்படி தலைய திருப்புனா அந்த முடி சுத்துல கிட்ட இருக்கிறவன் கழுத்தெல்லாம் வெட்டிட்டு போயிடுமா. ஆமா, வேத வல்லுநர்கள் அவ்வளவு அந்த சில முடி பாத்தீங்கன்னா, சிலருடைய ஹேர் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், சிலருடைய ஹேர் பிடிச்சு பாருங்க ரொம்ப திக்கா இருக்கும், தின்னா இருக்கும், பல டைப்ல இருக்கும். ஒவ்வொருத்தருடைய முடிகளும் ஒவ்வொரு விதமா கத்தர் வச்சிருக்கிறாரு. இவனுடைய முடி ஒன்னும் பயங்கர ஸ்ட்ராங். ஒன்னு வந்து நீ கட் பண்ணா கூட அது வந்து இந்த நைலான் கயிறு மாதிரி வச்சுக்கோங்களா, அது மாதிரி இவனுடைய முடி. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பைபிள்ல இல்ல, புரிந்து கொள்ளுங்க. சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிடக்கூடாது. வேத வல்லுநர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சியில கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, இவன் அப்படி குளிச்சிட்டு தலை அப்படி முடிய தூக்கி இப்படி போட்டு காய போட்டு எடுத்து அது யார் மேலையும் பட்டுனா அவன் கழுத்து காலி. அப்படி இவனுடைய பலன் எங்கே அமர்ந்திருந்தது? தலையின் மேல. இப்ப என்ன ஆயிடுச்சு? மொட்டை. கரெக்டா சொன்னீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுடைய வாழ்க்கை மொட்டை அடிக்கப்பட்டதை போல ஆகிவிட்டது. முடி விழுந்து போறது வேற, மொட்டை அடிக்கிறது வேற, மொட்டை ஆகிறது வேற. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணுமே இல்ல. நம்ம பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, இப்போ ஒண்ணுமே இல்ல, மொட்டை அடிக்கிறது, மொட்டை அடிச்சிட்டேன் அப்படி சொல்லுவாங்களா? ஏய் நான் மொட்டை அடிச்சிட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியா? பிசாசு நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில வந்து நம்முடைய சூழ்நிலைமைகளை மொட்டை அடித்து கொண்டு போகிறானா? கவலைப்படாதீங்க, இவனுடைய முடி திரும்பவும் முளைக்க தொடங்கினது. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்பவும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்றீங்களோ நிச்சயமா பிளெஸிங்ஸோட போவீங்க. சொல்லலைன்னா ஒரு ஆசீர்வாதமா இல்ல. ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. திரும்ப
முளைக்க தொடங்கினது. என் வாழ்க்கை திரும்ப முளைக்க தொடங்கும். நான் மொட்டையடிக்கப்பட்டவன் அல்ல. ஹalleluya. ஏன் வெட்கப்படுறீங்க? சாத்தான் முன்னாடி சத்தமா சொல்லுங்க, சாத்தான் வெட்கப்பட்டு ஓடட்டுமே. இவனுடைய முடியெல்லாம் போயிடுச்சு, இவனுடைய தலைய சிரசேதம் பண்ணாங்க. இவன் வார பாருங்க, இது எதனால வந்தது? கீழ்ப்படியாததுனால. சில நேரத்துல நம்ம கீழ்ப்படியாததுனால மொட்டையடிக்கப்படுகிற சூழ்நிலை வந்துவிடும். ஹalleluya. சும்மா வராது எல்லாமே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா முடியாது. அவன் கீழ்ப்படியாததுனாலதான் அவன் ஒரு பெண் மூலமாக அத்தனை உன் பலம் எங்க இருக்கு, உன் பலம் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு பெண்ணு அவளை டார்ச்சர், ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணா பிரச்சனை தான் போல இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்? அதுக்காக பொண்ணு எல்லாம் டார்ச்சர் பண்ணல. ரெண்டு பக்கமும் ஆண்டவர் சொல்றாரு, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பார்வையிலே ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. ஆண்கள் இருக்க வேண்டியது மாதிரி ஆண்கள் இருக்கணும், பெண்கள் இருக்க வேண்டிய மாதிரி பெண்களும் இருக்கணும். ஹalleluya. நான் நல்ல ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு பெண்ணும் நினைக்கணும். ஆண்டவரே என் மனைவியை நேசிக்கணும்னு ஆணும் நினைக்கணும். ஆணை நினைக்காம பொண்ணு நினைக்க முடியாது, பொண்ணு நினைக்காம ஆணை நினைக்க முடியாது. ஏன்னா ஆண்டோட சமூகத்துல ஆண்கென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. வசனத்துல நிறைய எழுதி இருக்கலாம், எல்லாமே எழுதி இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல வரும் பொழுது எல்லா ஆத்துமாக்களும் அவருக்கு முன்னாடி மணவாட்டிகள் தான். ஆமென். அது வருது, நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த இடத்துல இந்த பெண் என்ன பண்றானா, முடிய வெட்டு வெட்ட என்ன ஓம் பலன்னு சொல்லி கடைசியில இவன் வாயை திறந்து இவன் மதிமயக்கத்துல சொல்லிட்டான், என் முடியில தான் எல்லா பவரும் இருக்கு அப்படின்னு. அந்த முடி சிரசேதம் பண்ணப்பட்டது, அவன் மொட்டையடிக்கப்பட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கதறி கூப்பிட்ட பொழுது அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க ஆரம்பித்து விட்டது. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய ஹால், ஒரு பெரிய ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியம் நிரம்ப லட்சக்கணக்கான மக்கள். இவன் ரெண்டு தூண்கள்ல இவனை கட்டி போட்டிருக்காங்க. இவன் முடி முளைக்க ஆரம்பிச்சது, இவனுடைய ஆசீர்வாதம் திரும்ப வர ஆரம்பித்தது, இவனுடைய வல்லமை திரும்ப கிடைக்க ஆரம்பித்தது. இவன் வல்லமை கிடைக்க கிடைக்க இவன் ஒன்னு சொன்னா, ஆண்டவரே ஒரு வேசை மாத்திரம் என் மேல் மனமிறங்கும் என்று சொல்லி இரண்டு தூண்களையும் அப்படியே தள்ளி போட்டான். அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேரையும் அவன் கொன்று போட்டான். ஹalleluya. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? இப்போ மத்த 1-2 பேரை கொன்னதில்ல. இப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களுக்கு எதிராய் நிற்கிற சத்துருவை மொத்தமாக சீர்குலைக்க போகிறார். உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் ஊற்றி திரும்ப ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்து உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் அழித்து போட அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கையில அதுவரையில் இவனை ஆண்டவர் உருவாக்குனதே பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாக. அவர் வேலை முடிச்சிருச்சு. ஹalleluya. ஆண்டவர் வேலை அவனை கொண்டு நிறைவேற்றி முடிஞ்சிச்சு. கடைசியில சிம்சோன் ஜெயித்தவனாக மரித்தான். ஹalleluya. சும்மா மரிக்கல. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேரையும் கொன்னுட்டு அவன் செத்தான். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. இருந்ததை காட்டிலும் சாகும்போது பெரிய ஒரு வெற்றியோடு அவன் மரித்தான், ஜெயம் பெற்றவனாய் மாறினான். காரணம் என்னவென்றால் அவனுடைய முடி மறுபடியும் துளிர்த்தது, அவனுடைய முடி மறுபடியும் வந்தது, அவனுடைய வல்லமை அவனுக்குள் திரும்ப கிடைத்தது. வல்லமை இழந்து போய் இன்னைக்கு இருக்கீங்களா? பலனை இழந்து போய் இருக்கீங்களா? சுகத்தை இழந்து போய் இருக்கீங்களா? மறுபடியும் மறுபடியும் திரும்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை முளைக்க பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஹalleluya. 4 நாட்கள் மரித்த லாசருவே வெளியே வா என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்ட உடனே வெளியே லாசரு வருவானானால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனால் எல்லாமே கூடும். ஹalleluya. இன்னும் ஒரு காரியம், இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் நேரமில்லை. எசேக்கியேல் 37 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ எல்லாருமே தயவு செஞ்சு வசனம் வாசிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா நீங்க இந்த ஸ்கிரீன் பார்க்கலாம், இல்ல வசனம் வாசிக்கிறது என்ன பண்ணலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வாசிங்க ஜான், வாசிங்க. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிருந்தது. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, உரைக்கிறது என்னவென்றால், நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். போதும், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சத்தமா சொல்லலாமா? ஒரு முறை கூட சத்தமா சொல்லலாமா? அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். ஹல்லேலூயா. மரித்து போன, உலர்ந்து போன சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இன்றைக்கு உயிரடைய செய்ய போகிறார். திரும்ப முளைக்க பண்ணுகிற தேவன் திரும்ப உயிரடைய பண்ண போகிறார். கொலையுண்டு மரித்த ஆவிகளுடைய, மரித்த சரீரங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் ஒரு இடத்துல இருக்கிறது. தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய கை வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல அமர்ந்த போது அவனை ஒரு பள்ளத்திலே கொண்டு போய்விட்டு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைமான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், தெரியாது ஆண்டவரே. ஏன் தெரியாதுன்னு சொன்னா தெரியுமா? அவ்வளவு உலர்ந்து போயிருக்கிறது. ஆமென். அவ்வளவு இனி வாய்ப்பே இல்லை. 1% 0.01 கூட இல்ல, வாய்ப்பே இல்லாத ஒரு உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உயிரடைமா மனுபுத்திரனே, எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே தீர்க்க தரிசனம் சொல்லு. ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார். அதற்கு நான் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் அதை அறிவீர், எனக்கு அது தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. உலர்ந்து போன உங்க வாழ்க்கை, உலர்ந்து போன உங்க சூழ்நிலைமை பலவீனப்பட்டு இத்து போயிடுச்சு. இது நீ புதுசாகமான வாய்ப்பே இல்ல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலனடைய பண்ணுகிறார். ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னா, அன்னைக்கு அவன் கெஞ்சி கேட்டான், மறுபடியும் என்னை உம்முடைய ஆவியை எனக்கு அனுப்புங்க என்று கேட்டான். இங்கே நீங்கள் உயிரற்ற சில காரியங்களை பார்த்து நீ உயிரடைவாயாக என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. காசே இல்லையா? 10 ரூபாய் எடுத்து வச்சு சொல்லுங்க, நீ உயிரடைவாயாக. ஆமென். அந்த பணம் உங்களுக்கு பல நாட்களை பெருகி கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க தரித்திரத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்கள் வறுமையை கர்த்தர் மாற்றுவார். உங்க குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அடைக்கப்பட்ட, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியலையா? உயிரடை இயேசுவின் நாமத்தினாலே. தீர்க்க தரிசனமா பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை புதுப்பிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயிரடைய செய்வார் ஆவியிலே. ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உலர்ந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஆனா இவன் தீர்க்க தரிசனம் சொல்ல அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து சதைகள் ஒன்றாயின, நரம்புகள் ஒன்றாயின. கடைசியில் அது எப்படி வந்து நின்றது? பெரிய சேனை. சத்தமா சொல்லுங்க, பெரிய சேனையாக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில பலனற்று போன காரியங்கள் இருக்கலாம், குறுகி போன காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வேரின் அடிமரத்தை துளிர்க்க பண்ணுகிறார். இன்னும் வேர் பூமியில இருக்கிறது. இன்னும் கிருபை உங்க மேல இருக்கிறது. இன்னும் தேவனுடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. ஆகையினாலே நம்மை அவர் வேரோடு பிடுங்கி எறிந்து போட மாட்டார். திரும்ப நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டம், இத்தனை நாட்கள் பட்ட வேதனைகள், இத்தனை நாட்கள் பட்ட போராட்டங்கள் எல்லாம் உங்களை உயர்வான பாதையில கொண்டு செல்ல கர்த்தர் அனுமதித்தார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை உயிரடைய பண்ணுவார். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அழாதீங்க. எதையுமே பார்த்து நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. ஹல்லேலூயா. எப்போ பாசிட்டிவா பிரச்சனை பேசாதீங்க. இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையை பார்த்து பேசுறேன், இப்பொழுதே இதற்கு ஒரு ஃபினிஷிங் உண்டாகட்டும் சொல்லுங்க.
ஹalleluya. எப்பவுமே நான் எழும்ப மாட்டேன் சொல்லாதுங்க. நான் எழும்புவேன்னு சொல்லுங்க. நான் கீழே விழுந்தாலும் எழும்புவேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற வல்லமை எனக்கு கர்த்தர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுங்க. ஐயோ நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுங்க, சொல்லாதீங்க. நம்பிக்கையோட சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார் நம்பிக்கையோட சொல்லுங்க. ஐயோனே சொல்லாதீங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். நிறைய பேர் எப்ப பாரு எதை நடந்தாலும் ஐயோ அம்மான்னு கத்துறது. பாஸ்டர் சொல்லியிருக்காரா இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது நானும் உண்டு அந்த இடத்துல. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அம்மா எல்லா காய்கறிகளையும் போட்டுட்டு நடு ரோட்ல இயேசுவேன்னு 2 கரங்களையும் விரித்து இயேசுவேன்னு கத்துனாங்க. வேற எதுவுமே கத்தலங்க. அவங்க இங்க நடந்த சம்பவத்தை ஒன்னும் பார்க்கல, திரும்பியே பார்க்கல. அவங்க சத்தமிட்டது இயேசுவே என்னை உயிர்ப்பியும். ஹalleluya. நாங்க போன கார்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட இயேசுவேன்னு கத்துனது பாஸ்டர் மட்டும்தான். அதனாலதான் அவருக்கு என்ன இல்ல, ஒரு இஞ்சி அடி கூட அவருக்கு இல்லை. ஏன்னா நாங்களும் தூங்குறோம். நாங்க கூட இருந்திருந்தா நாங்களும் எப்படி கத்திருப்போம், இயேசுவேன்னு கத்திருப்போம். ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் தான் உண்மையிலே சொல்ல போனா உண்மையிலே ரொம்ப சாக்ரிஃபைஸோட விழித்திருந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. தெரிஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு. அவர் சத்தம் போட்டாரு பாருங்க, இயேசுவேன்னு ஒரு கத்து. அந்த கத்துல தான் நாங்க எல்லாரும் விழித்தோம். அடியோட அடி பட்டு என்ன செஞ்சோம், விழிச்சிட்டோம். அவர் இயேசுவேன்னு கத்தி முடிக்கிறதுக்குள்ள வண்டி வந்து அப்படியே மோதி நின்னது. எல்லாருக்கும் அடி, அவருக்கு மட்டும்தான் அடி இல்ல. கூட இருந்தது யாரு உங்களுக்கு தெரியும்? யாரு கூட இருந்தது? ஏசப்பா. பக்கத்துல இருந்தது பாஸ்டர், பக்கத்துல இருந்தது இஸ்ரேல் அங்கிள். இஸ்ரேல் அங்கிள் என்ன பண்ணல, தூங்கிட்டு இருந்தாரு. முழிச்சிருந்தா அவருக்கும் அடிபட்டிருக்காது. ஆனா நம்ம பாஸ்டருக்கு ஒரு அடி கூட படல. ஒண்ணு ஐயோ ஐயோன்னு கத்தாதீங்க, இயேசுவேன்னு கத்துங்க. நான் ஆனா பெல்ட் போட்டிருந்தாங்க. பெல்ட் போட்டிருந்தாலும் தூக்கி போடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஜெஃப்ரி சொல்றான் பெல்ட் போட்டிருந்தான். பெல்ட் போட்டிருந்தாலும் இயேசுவே தான் பாதுகாத்தது. ஆமென். ஏங்க ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட படலைன்னா பாருங்களா, அத்தனை பேர். பாஸ்டர் இஸ்ரேல் பாஸ்டருடைய மண்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. என் மண்டையில 13 தையல் இந்த இடத்துல. சரியா, நான் சும்மா இருந்தேன். ஜெஃப்ரி நல்ல வேலை இங்க இருந்து பாஞ்சிருப்பான் அங்க போய். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை மடியில படுக்க வைக்கிறேன். அவன் இப்படி மடியில படுத்தனால உருண்டு கீழே விழுந்தான். என்கிட்ட இருந்து எல்லாருக்குமே அடிபட்டது. இயேசுவேன்னு கூப்பிட்ட பாஸ்டருக்கு மட்டும் தான் ஒரு அடியுமே இல்லை. ஹalleluya. என்னதான் நம்ம செஞ்சுட்டு சில நேரம் இருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், உலர்ந்து போனதை பார்க்க மாட்டாரு, உயிரடைய செய்கிற தேவன். ஹalleluya. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உலர்ந்து போன காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு திரும்ப உயிர் பெற செய்ய போகிறார். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாமே உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம். ஆனா இது எல்லாம் இருக்குதோ இல்லையோங்க, மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. இங்க இருக்கோ இல்லையோ, வாழ்றோமோ வாழாம போறோமோ, ஆனா வாழ வைக்கிற தேவன் நிச்சயமா உங்களை உயிர்ப்பிப்பார், வாழ வைப்பார், உங்களுக்கு பலன் கொடுப்பார், சுகம் கொடுப்பார், பணம் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், அரிசி கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். ஆனா நித்திய ராஜ்யம் மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் வரும் பொழுது ஐயோ நான் ரொம்ப சுகமா சந்தோஷமா ஆசீர்வதிச்சாரு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வரவில்லை. உங்களையும் என்னையும் நித்திய ராஜ்யத்திற்கு பங்காளியாய் மாற்றும்படியாக. உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் இந்த இடத்துல இந்த ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் நித்திய ராஜ்யத்திற்கு பங்காளியாய் மாற்றும்படியாக. வாசிக்கலாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். 11:1. ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து, எல்லாரும் சொல்லுங்க எங்க இருந்து? ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு, இப்ப அந்த பிக்சர் போடுங்கப்பா, ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி எப்படி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், நம் மேல் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆவி திரும்ப உயிர்த்தெழுந்த தேவன் எப்படி பரலோகத்துக்கு சென்றாரோ அதே போல உங்களையும் என்னையும் இந்த ஆவி மறுபடியும் உயிர்ப்பித்து பரலோகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும்.
அதுக்கு என்ன வேணும்? ஈசா என்னும் அடிமரத்தின் துளிர்ல உள்ள அந்த வேரோடு கூட ஒரு இணைப்பு வேண்டும். ஹalleluya. ஆண்டவரே, நான் உலர்ந்த எலும்பு நான் உயிரடைஞ்சிட்டேன், பலவீனமா இருந்தேன் நான் சுகம் அடைஞ்சிட்டேன், காசு இல்லாம இருந்தேன் காசு கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க. அப்படியே மெத்தையை போட்டு நல்லா டர்ன்னு என்ன செய்யக்கூடாது? கொரட்டை விட்டு தூங்கக்கூடாது. விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா உங்க வருகை எப்பொழுது இருக்கும், என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, எனக்கு உம்முடைய எல்லா கெட்ட குணங்களை என்னை விட்டு மாற்றுங்க, எனக்கு நல்ல குணத்தை தாங்கன்னு சொல்லி கேட்பீர்களானால் நம்முடைய ஜென்ம சோபங்களை கர்த்தர் மாற்றி நம்மை புதுப்பித்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினால மறுபடியும் 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 நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட சந்தோஷமா இளைப்பாற செய்கிற தேவன். ஹalleluya. நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது யாரு நமக்கு முன்னாடி போன யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம்லாம் இல்லை, நம்ம கட்டாயம் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா, இங்க ஒரு 10% உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோன்னா நல்லா ஜாலியா எல்லாம் வீட்டை மறந்து எல்லாம் மறந்து சிரிக்க தெரியுதுல்ல, இது இங்க நீங்க ஆண்டவரோட இணைஞ்சு இருந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே ஃப்ரெண்ட்ஸோட நீங்க 1000 மடங்கு சந்தோஷமா அங்க இருப்போம். ஹalleluya. அங்க தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியும். எல்லாரையும் அடையாளம் தெரியும். இதுதான் என்னோட அப்பான்னு தெரியும், இதுதான் என் மனைவின்னு தெரியும். ஆனா உலகத்துல மனைவி மாறி உறவு கொண்டாடுகிற அந்த உறவு முறைகள் அங்க இருக்காது. தேவதூதர்களை போல நம்ம இருப்போம். எப்படி இருப்போம்? தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க? பஸ் பிடிச்சு போயிட்டு இருப்பாங்களா? பறந்து பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பறந்து பறந்து பரலோகத்துல மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க. வேற நிறைய பாட்டு இருக்கு, நம்ம பாடுவோம். பறந்து பறந்து மகிழ்ந்திருப்போம். யாரையாவது பார்க்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா, ஞாபக சக்தி இருக்கிறனால தான் உங்க ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. கரெக்டா? இந்த உலகத்திலேயே ஞாபக சக்தி 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரையோ உங்க ஃப்ரெண்டு கூட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த இடத்துல இருக்காங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு நாளை ஒதுக்கி பஸ் ஏறி அவங்கள என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க. பார்த்து ஓ என்ன சந்தோஷம், கட்டி பிடிச்சி பயங்கரமான ஹாப்பி, வா ஹோட்டல் போலான்னு சொல்லி சேர்ந்து சாப்பிட்றீங்க. அவ்வளோ ஹாப்பியா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டை பார்த்துக்கிறதுக்கு போகிறதுக்கு ஞாபக சக்தி இருக்கும்னா ஆவியில எதுவுமே இருக்காதா? எல்லாம் இருக்கும். அப்படியே ஹalleluya. சதையும் மாம்சம் வந்தா இருக்காது, அது மறுரூபமாய் மாறும். ஹalleluya. அதனால தாங்க மோசே இயேசுவோட சீஷர்கள் ஒலிவ மலையிலே மறுரூபமாகும் பொழுது சொல்றாங்க, ஆண்டவரே எலியா வந்துட்டாரு, மோசே வந்துட்டாரு. இவங்களுக்கு தெரியுமா எலியா கூட மோசே கூட இவங்க பேசினாங்களா? ஆனா மறுரூபமானோன்னு தெரிஞ்சுதா இல்லையா? அருமையான கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். மோசேயையும் எலியாவையும் சீஷர்களுக்கு தெரியுமானால் உங்களோடு கூட ஒன்றாய் வாழ்ந்த உங்களுடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் உங்களுக்கு தெரியாம போயிடுமா? கட்டாயம் தெரியும். 1000 மடங்கு சந்தோஷம். அது வேறு விதமான சந்தோஷம். ஹalleluya. இங்க இருக்கிற இந்த சந்தோஷம் அல்ல, அந்த சந்தோஷம் வித்தியாசமானது. அது இன்னும் வெளிப்படல. அது இப்பவுமே உங்களுக்கு சொன்னா புரியாது, இந்த மண்டைக்கு புரியாது. இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இதுக்கே ஞாபக சக்தி இருந்து இவ்வளவு போய் பார்க்கிறோம்னா, இந்த ஆவியில நம்ம மறுரூபமாகி ஆண்டவரோட நித்திய ராஜ்யத்தில் நம்ம களி கூறும் போது நீங்கள் கர்த்தருக்குள் மரித்த அத்தனை பேரையும் சந்திப்பீர்கள், அவர்களோடு சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுவீர்கள். ஹalleluya. அந்த சந்தோஷம் வேற, இந்த சந்தோஷம் வேற. அவ்வளவுதான். இந்த சந்தோஷம் நிழல், அந்த சந்தோஷம் ஒரிஜினல். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது? இந்த நிழலுக்கே இவ்வளவு சந்தோஷம்னா இது 1000 மடங்கு, சொல்ல முடியாத மடங்கு அங்க சந்தோஷம் இருக்கும். அதனால புரிந்து கொள்ளுங்க. நம்மை விட்டு யாராவது போயிருந்தா நம்மை விட்டு போனவங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க, அவங்கள ஒரு நாள் பார்ப்போம்னு சொல்லி சந்தோஷமா இருங்க. ஹalleluya. ஒருவேளை உங்களோட சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனா இன்னும் உங்கள் அடிமரத்தின் வேர் இருக்கிறது. கர்த்தர் அந்த வேரை துளிர்க்க பண்ண போகிறார். ஹalleluya. என்னுடைய வேர் மறுபடியும் துளிர்க்க போகிறது. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் வரப்போகிறது. கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய சுகம், வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய சுகம் மறுபடியும் துளிர்க்க போகிறது. என்னுடைய வறுமை மாறி, என்னுடைய தரித்திரம் மாறி, எனக்கு செழிப்பு வரப்போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈசா என்னும் அடிமரத்தில் இயேசுவோடு கூட நீங்கள் இணையும் போது அந்த உயிர் தெளிந்த வல்லமை உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு
கொண்டு செல்லும். ஹalleluya. நேபுகாத் நேச்சார் எப்பொழுது தன்னுடைய மனதிலே நான் கட்டின மகா பாபிலோன் என்ற ஒரு எண்ணம் வந்ததோ அந்த செகண்ட் நம்மை கர்த்தர் உயர்த்த உயர்த்த, நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த நமக்குள்ள நான் தான் சொல்லி எங்கேயுமே வந்துடக்கூடாது. என்னையும் சொல்ற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த நேபுகாத் நேச்சருக்குள்ள ஒரு பெருமை வந்த உடனே அவனை தரை மட்டும் ஆண்டவர் தாழ்த்தினார். அவனுடைய புத்தி தெளிந்த பின்பு அவனை உயிர்ப்பித்தார். அப்படி ஒரு சூழ்நிலைமை நமக்கு வேண்டாம். நமக்கு எல்லாமே தெரியும். நான் என்ற அகந்தை வேண்டாம், பெருமை வேண்டாம். தாழ்மையோடு கூட ஆண்டவரை என்னை நீர் உயர்த்த 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 எனக்கு சில பொறுப்புகளையும், சில ஆண்டவரை காரியங்களையும், சில உயர்வுகளையும், வேலையில பொசிஷன்ல எல்லாவற்றிலும் எனக்கு கொடுக்க 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 என்னை எனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நான் தாழ்மையோடு வழி நடத்த எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. என்னை உயர்த்தும் ஆண்டவரே. சிம்சோனுடைய தலை மொட்டையடிக்கப்பட்டது, பின்பு அது துளிர் விட்டது. அது போல எனக்கு ஒண்ணுமே இல்ல, இவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவ இனி காலப்புள்ள நடக்கவே முடியாது, எழும்பி நடக்க முடியாதபடி இவ சூழ்நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை பார்த்து மொட்டை என்று சொல்லுகிற அளவுக்கு சூழ்நிலைமை போய் இருக்கிறது. ஆனால் மறுபடியும் அவனுடைய தலையிலே முடி முளைக்க தொடங்கினது போல என் வாழ்க்கை முளைக்க தொடங்கட்டும், என் குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும். இவன் சந்ததி முடிஞ்சிச்சு, இவ பிள்ளைகள் இனி வளர முடியாது, இவங்க பிள்ளைங்க அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி எங்களை பார்த்து நகைத்தவர்கள் முன்னாடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் தாரும். கேட்க மாட்டீங்களா? உங்க பயத்துறது கரங்களை உயர்த்தி நீங்க கேளுங்க. செய்தியை கேட்டுட்டு அப்படியே போறது இல்ல, இந்த செய்தியை அப்படியே ரிவைஸ் பண்ணி நீங்க கேளுங்க, ரிவிஷன் கொடுங்க. உங்க இருதயத்துல சொல்லுங்க, 8 பேரை கொண்டு ஆண்டவர் உயிரடைய செய்தார். 5-10 நிமிடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனாலும் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை உயிரடைய பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்புங்கப்பா. உயிரற்றி போன அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது போல என்னை உயிரடைய பண்ணும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் சரீரத்தில் புதிய பலனை கொடும் ஆண்டவரே. எனக்கு இல்லாததை இப்பொழுது இருக்க பண்ணும் ஆண்டவரே. திரும்ப என்னை கட்டி உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? கரங்களை உயர்த்தி சத்தமாக, நல்ல சத்தமாக வீட்டில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க